ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து ப்ளூ லிப்ஸோட எபிசோட் 4 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளூ மூன் பாரை தான் காமிக்கிறாங்க. அந்த ப்ளூ மூன் பாரில் தான் வந்து நம்ம ஹீரோஸ் 2 பேருமே இருக்காங்க. நம்ம ஊசிஷன் வந்து வழக்கம் போல் வந்து அந்த பாரில் வந்து எப்பயும் பாடிட்டுருப்பாள், அது மாதிரி பாடிட்டுருக்கான். அதே மாதிரி நம்ம டெங்கும் வந்து அங்கே வந்து எப்பயும் போல் வந்து நம்ம ஊசிஷன் பாடுறத வந்து ரசிச்சிட்ருப்பா. அதே மாதிரி இவனுங்க 2 பேரும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஊசிஷனும் டெங்கை தான் பார்ப்பா, டெங்கும் வந்து ஊசிஷனை தான் பார்ப்பான். இப்படியே இவனுங்க 2 பேரும் பார்த்துட்ருக்கிறதுனால அங்கே வேலை பார்க்குற ஹெங்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து என்ன நடக்குதுங்க, என்ன ஓடிட்டுருக்கு உங்கள் 2 பேருக்குள்ளேன்னு கேட்டுட்ருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம டெங்கு என்ன சொல்கிறாரு, என்ன நீ பேசிகிட்ருக்க, எங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். தேவையில்லாமல் எதையும் பேசாதான்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து அந்த பாரில் வேலை செய்கிறவர்கிட்ட சொல்லியிருப்பார். உடனே வந்து நான் கேட்ட ஐஸ் டீ வந்து ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். திருப்பி வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷனை பார்த்ததை சிரிச்சுட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம ஊசிஷனும் அவனோட ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கி டெங்கை பார்க்கலான்னு போகும்போது அங்கே வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர் வந்து உங்களை வந்து ஒரு கஸ்டமர் கூப்பிடுறாங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன்ட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஊசிஷனும் சரி அங்கே அந்த கஸ்டமரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலான்னு சொல்லிட்டு அவனும் அந்த கஸ்டமரை பார்க்க போகிறான். அங்கே இருக்க கஸ்டமர் பேர் வந்து கிறிஸ். அவன் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஊசிஷனை வந்து செடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுவும் இல்லாமல் குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலெல்லாம் வந்து டச் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஊசிஷனும் அவனுக்கு வந்து பணம் தேவைன்றதுக்காக வந்து அவன் சொல்கிற மாதிரி குடிக்கிறதுக்காக வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டான். ஆனால் வந்து நம்ம கிறிஸ் இருக்கான்ல, அவன் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ஊசிஷன் வந்து செடியூஸ் பண்ணிட்டுருக்கான். நம்ம ஊசிஷனும் உடனே கையெல்லாம் தட்டி விட்டதுனால அவன் என்ன சொல்கிறான்னா, இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல, இந்த ட்ரிங்கை குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்கு மேலே கை காமிக்கிறான். உடனே வந்து ஊசிஷன் வந்து அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சைடு நம்ம டெங் வந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்கான். நோட் பண்ணிட்டு நம்ம பாரில் வேலை செய்வான்ல அந்த ஹெங், அவன்கிட்ட என்ன கேட்குறான்னா, உன் பாரில் இவன் எவ்வளோ நாள் வேலை பார்த்துட்ருக்கான், அதுவும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ற அளவுக்கு அவன் பாட்டு பாடுறான், நீ அவனை ஒழுங்காக பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு வந்து ஹெங் என்ன சொல்கிறான்னா, எல்லா பாரை விட நாங்கள் தான் வந்து சிங்கர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குவோம், அதுவும் இல்லாமல் நம்ம ஊசிஷன் வந்து சின்ன பிள்ளைல, அவனுக்கு வந்து லிமிட் தெரியும், அவனுக்கு பணம் வேறு தேவை இருக்குது, அதனால இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறான். உடனே நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு வேளை நான் வந்து விஐபி இதை வந்து புக் பண்ணிட்டேன்னா ஒன்றும் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு ஆமான்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கிறிஸோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் பேர் வந்து ஹாவோ. அவன் என்ன பண்ணிட்டான்னா வந்து நம்ம கிறிஸ் வந்து ஊசிஷன்ட்ட வந்து விளையாடிட்டு இருந்ததை வந்து பார்த்துட்டு அவன் வந்து கிறிஸை வந்து கடைசியில் வந்து அவனோட ரூமில் போட்டு ஆளுங்களை வச்சு பிடிச்சி வச்சுருக்கான். பிடிச்சி வச்சுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு தான் ஆளுன்னு சொல்லிட்டு நான் இருக்கல, அப்புறம் என்ன நீ வந்து ஊசிஷனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து அந்த கிறிஸ் என்ன சொல்கிறான்னா, அவன் தான் என்னை செடியூஸ் பண்ணான், நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஹாவோ என்ன சொல்கிறான்னா, சும்மா நடிக்காத, கிளியராக தெரியுது, நீ தான் வந்து செடியூஸ் பண்ண, அவன் கம்ப்ளீட்டாக உன்னை இக்னோர் பண்ணதை வந்து நல்லாவே ரெக்கார்ட் ஆகிடுச்சு, நீ என்னை ஏமாற்றலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். கேட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து, நம்ம 2 பேருக்கும் ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால உன்னை பொழைச்சி போட்டுன்னு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவோ வந்து கிறிஸ் கிட்ட சொல்கிறான். கிறிஸ் உடனே எழுந்திரிச்சு கடமைக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறதுனால நீ பெரிய ஷாட்டுன்னு நினச்சிட்ருக்கிய அப்படின்லாம் சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். உடனே நம்ம ஹாவோக்கு வந்து கோவம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ் என்ன சொல்கிறான்னா வந்து, உன்னை வளர்க்குறதுக்கு வந்து அப்பா அம்மாவும் இல்லை, உன் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லை, உன் கூட வந்து யாருமே இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க, பணத்துக்காக மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில் நல்லா உளர ஆரம்பிச்சிட்டான் நம்ம கிறிஸ். உடனே நம்ம ஹாவோ என்ன சொல்லிட்டான்னா, இவனை வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவோ வந்து ஆர்டர் போட்டுருவான். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் நம்ம ஹாவோ வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யோசிக்கும்போது தான் வந்து அவன் சின்ன வயசில் வந்து அவனுக்கு இன்னொரு பிரதர் இருப்பாங்க. அவன் பேர் வந்து லீ. அவன் வந்து நம்ம ஹாவோக்கு ஸ்டெப் பிரதரு. அவன் வந்து பேஸ்கெட் பால் வந்து காலால் மிதித்து தள்ளிட்டு வரும்போது அந்த பால் வந்து நம்ம ஹாவோ கிட்ட போயிடுச்சு. ஹாவோ என்ன பண்ணிட்டான்னா, அந்த பாலெல்லாம் அவன்கிட்ட கொடுக்க முடியாது, இந்த பால் என்கிட்ட வந்துச்சுல, அப்போ இது என்னோடதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து லீயோட அம்மா இருப்பாங்கள்ல, அவங்க வருவாங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பால் வந்து அவன் வச்சுருக்கான், தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து சொல்கிறான். அப்போ தான் அவனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நல்ல பையனாக இருக்க மாட்டியா, அவனோட பால் தானே கொடுக்கலாம்ல, உன்னோட தம்பி தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹாவோ என்ன சொல்கிறான்னா, என்னோட தம்பியா, எனக்கு அவன் ஸ்டெப் பிரதர் தான், வேறு எதுவும் இல்லை, இந்த பால் என்கிட்ட வந்துச்சு, இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்ல ஆரம்பிச்சிருவான்.
உடனே வந்து நம்ம லியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்றதுனால விட்டு வைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஆச்சு நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? உங்கள் பாட்டிக்கிட்ட போய் பத்திரமா போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஹாவா என்ன சொல்லுவான்னா, "உங்களோட பிஸ்னஸை மட்டும் பாருங்கள், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்பயுமே எப்படின்னா ஒரு ஆட்டிடியூட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகி ரொம்ப ஹார்ஷாக வந்து எல்லார்ட்டையும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் பாலெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உடனே வந்து அந்த லியோட அம்மா வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு, "பால் தானே, நான் இன்னொன்று வாங்கி தரேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க போனதுக்கப்புறம் ஹாவா அந்த பாலை வந்து தட்டி விடுறான். இது வந்து நம்ம ஹாவோட பாஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து அவன் யோசிச்சுட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ப்ளூ மூன் பாரில் எப்பயும் போல் வந்து பாடுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஊசிஷனும் வந்து பாடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, "உங்களை வந்து விஐபி பூத்தில் வந்து புக் பண்ணியிருக்காங்க, போகிறீங்களா?" அப்படின்னு சொல்லுவாள். உடனே வந்து, "சரி நீங்கள் போங்க, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன்னு சொல்லுவான். அங்கே போய் பார்த்தா யார் உட்காந்துருப்பான்னா நம்ம டெங் தான். அவன் வந்து பூத்தை வந்து ஃபுல்லாகவே புக் பண்ணிட்டான் நம்ம ஊசிஷனுக்காக. அவனும் வந்து இவன் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த சோஃபாவில் வந்து உட்கார ஆரம்பிக்கிறான். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு எப்படி குடிக்கணும், கிராஸ் ஆர்ம்ஸில் குடிக்கணுமா, இல்லை நம்ம சும்மா வந்து குடிச்சிட்டு இருந்தால் மட்டும் போதுமான்னு கேட்டதுக்கு நம்ம டெங் என்ன சொல்லுவான்னா வந்து, "நீ என் கூட இருக்கும்போது குடிக்கவே வேணாம், இந்தா தண்ணி, இதை மட்டும் குடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கு வந்து கொடுப்பான். உடனே வந்து ஊசிஷன், அப்படியா, இப்படி தான் வந்து நீ பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுவியா, எதுக்காக இப்படிலாம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, "இது பணம் வேஸ்ட்டெல்லாம் இல்லை, என் முன்னாடி இவ்வளோ ஆல்கஹால் இருக்குது, ஆனால் வந்து நான் குடிக்காமல் உட்காந்துருக்கல, எனக்கு இந்த ஃபீலிங்கே வந்து செம்மையாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து ஊசிஷன்ட்ட சொல்லுவான். ஊசிஷனும், "இது வந்து ஃபீலிங் செம்மையாக இருக்கா, இவ்வளோ பணத்தை எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணுற, அதுவும் பூத்தே புக் பண்ணிட்ட, உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதா, இப்படி வந்து நான் குடிக்காமல் வந்து ஒரு பூத் அட்டன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம்" அப்படின்னு சொல்லிட்டு ஊசிஷனும் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து டெங் வந்து, "உன்னோட ஹெல்த்து தான் முக்கியம், அதனால் நீ வந்து என் கூட இருக்கும்போது நீ வெறும் தண்ணியை மட்டும் குடி, இந்த ஆல்கஹாலை வேணால் ரிட்டர்ன் பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து, "ரிட்டர்ன் பண்ணுறியா, ரிட்டர்ன் பண்ணால் என்னோட சம்பளம் வந்து பிரச்சனை ஆகிடும்னு" சொன்னதுக்கு, "நான் சும்மா சொன்னேன், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி நம்ம டெங்கும் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு, "நீ ஒரு ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னியே, முன்னாடி இருக்க ஆல்கஹால் எல்லாம் குடிக்காமல் வெறும் தண்ணி குடிக்கிறது, என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னு கேட்டதுக்கு நம்ம டெங்கு என்ன சொல்லுவான்னா, தனிமையாக இருக்கிறதே ஒரு ஃபீலிங்ஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் ஊசிஷன் வந்து, "தனிமையா, ஆமாம், உண்மையிலே வந்து இவன் எப்பயுமே தனியாக தான் இருப்பான், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட வந்து, "நம்ம இன்றைக்கி வேலையை கட் அடிச்சுட்டு ஊர் சுற்ற போகலாமான்னு" சொல்லி கேட்டோடனே ஊசிஷன்னு எந்த பதிலும் சொல்லல. ஆனால் வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறான்னா வந்து, "இங்கே சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் பாரு, இந்த இடத்துலையே வந்து இந்த பிளேஸ் தான் வந்து செம்மையாக இருக்கும், ஆனால் இங்கே வேலை பார்க்குறவங்க யாருக்குமே எனக்கு தெரியாது, நான் தான் இங்கே வந்து அடிக்கடி வருவேன், ஏன்னா வந்து எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், பார்த்தா இங்கே வந்து நட்சத்திரம்லாம் செம்மையாக மின்னும், நீனே பாரு இந்த பிளேஸ் வந்து செம்மையாக இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். உடனே ஊசிஷனும், "ஓ அப்படியா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் என்ன சொல்லுவான்னா, "ஆமாம், நீ வந்து ஏன் எப்போ பாரு என் கடையிலே வந்து வேண்டக்கான் வாங்குற, இங்கே சுற்றி பார்த்தா நிறைய கடை இருக்குல்ல, ஏன் இங்கே வந்து வாங்குறேன்னு" சொல்லி கேட்டதுக்கு ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா வந்து, "மேபி உன்னோட ரூம், அதாவது உன்னோட கடையில் இருக்க வந்து லைட்டு தான், மற்ற எல்லா கடையிலையும் வந்து ஒயிட்டு இல்லைனா வந்து வேறு ஏதாவது கலரில் லைட் இருக்குது, உன்னோட கடையில் தான் வந்து எல்லோ லைட் இருக்குது, அதனால தான் வரேன்னு" சொல்லி சொன்னதுக்கு டெங், "இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீ அங்கே வந்தியா" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமாம், வேறு எதுக்காக நான் வரேன், நீ அழகாக இருக்கேன்னு நான் நினச்சி வந்தேனான்னு நினைக்கிறியா" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே டெங் வந்து நான் அழகா இல்லையான்னு சொல்லிட்டு டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, "இங்கே இருக்க நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தியா, இதான் மார்ஸ், இதான் ஜூப்பிட்டர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷனுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஊசிஷனும் வந்து அதெல்லாம் கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங் என்ன சொல்கிறான்னா வந்து, "இதே மாதிரி உன்னோட நைட்ஸும் வந்து அழகாக இருக்கணும், உன்னோட நைட்ஸ் எல்லாம் வந்து இப்படி வேஸ்ட்டாக ப்ளூ மூன் பாரில் வந்து நீ செலவு பண்ணக்கூடாது, நீ வந்து பெரிய ஸ்டார் ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங் வந்து ஊசிஷன்ட்ட கேட்குறான். ஊசிஷன் இதெல்லாம் கேட்டுட்டு, "ஆமாம், எனக்கு ஐடியா இருக்குது, ட்ரீம்ஸும் இருக்குது, ஆனால் வந்து நான் எங்கே வேணாலும் நான் பாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து டெங் என்ன சொல்கிறான்னா, "எதுக்காக பாடுற" அப்படின்னு கேட்டதுக்கு ஊசிஷன் வந்து, "எனக்கு அமௌண்ட் வேணும், அதனால தான் வந்து நான் பாடிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து, "சரி அதெல்லாம் விடு, வா நம்ம வந்து மத்தாப்பு வந்து கொளுத்தி விளாட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ், அதாவது ஃபயர் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் அதை வச்சு கம்பி மத்தாப்புலாம் வந்து வச்சு சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. சுற்றி இவனுங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஊசிஷனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. என்னமோ அவன் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம்ன்ற மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இன்னொரு பக்கம் திருப்பி ப்ளூ மூன் பாரை காமிக்கிறாங்க. எப்பயும் போல் வந்து நம்ம டெங் வந்து அங்கேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து
ஊசிஷனும் வந்து அங்கே ஸ்டேஜில் நின்று பாடிட்டுருக்கா. இதே மாதிரி எப்பயும் போல் நார்மல் டேஸ் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ தான் வந்து அந்த ப்ளூ மூன் பார்க்கு வந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா வந்து அவனோட ஹஸ்பண்ட் வந்து இங்கே எங்கேயோ தான் ஒளிஞ்சிட்ருக்கான், போய் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு 2 ஆளுங்களை அனுப்பிடுறா. இதை வந்து அங்கே வேலை பார்க்குற ஹெங் வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு அவனோட ஆள் அனுப்பி இவங்க வந்து தகராறு பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, அதனால் அவங்களெல்லாம் அடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெங் வந்து அவனோட ஆள்கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஹெங்கோட ஆட்களும் வந்து அங்கே 2 பேர் வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை தேடி வராங்கல்ல, அவங்க வந்து மற்ற கஸ்டமர்ஸ் அடிச்சிடக்கூடாதுன்னு அவங்க 2 பேரையும் அடித்து போட்டுடுறாங்க. நம்ம ஹெங்கோட ஆளுங்க அடிச்சுட்டு பிடிச்சி வச்சதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு இருப்பாள்ல, ஹஸ்பண்டை தேடி ஒரு பொண்ணு வந்திருந்தால, அவன் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான் என்ன தேடி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பூத் அவனும் விஐபி பூத்தை புக் பண்ணியிருந்தான். அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஊசிஷனுக்கு முன்னாடி கிளம்ப ஆரம்பித்ததுனால அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பாட்டிலை தூக்கி எறிவா. எரியும் போது வந்து நம்ம டெங் வந்து ஊசிஷனை வந்து காப்பாற்றிடுவான். ஊசிஷனும் வந்து என்னாச்சு உனக்கு, உன் மேலே பாட்டில் பட்டுடுச்சா, நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். டெங்கும் வந்து எல்லா வழியும் அப்படியே மறைச்சிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி, நான் இப்போ போய் பின்னாடி ரூம் இருக்குது அங்கே போய் நான் மெடிசன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெங் வந்து ஊசிஷன்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். ஊசிஷன் வந்து இவன் நல்லா தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனோட பேண்ட்மேட்ஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன், அவன் தான் என் உயிரை காப்பாற்றினான், இல்லைனா அந்த பொண்ணு தூக்கி போட்ட பாட்டில் வந்து என் மேலே தான் விழுந்திருக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். கிளம்புனது அப்புறம் இங்கே வந்து அவனோட கடையில் வந்து மருந்து போட்டுட்ருக்கான். மருந்து போடும்போது அவனால் ரீச்சே பண்ண முடியல அந்த பொண்ணு. அப்போ தான் வந்து ஊசிஷன் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, நான் உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம டெங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். நம்ம ஊசிஷனும் வந்து பொறுமையாக வந்து நம்ம டெங்குக்கு வந்து மருந்து போட்டுட்ருக்கான். மருந்து போட்டுட்ருக்கும்போது நம்ம டெங்கு என்ன பண்ணிடுறான்னா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்தினோடனே யாரோ வலிக்கலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனும் கேட்டுட்ருக்கான். ஆனால் டெங்குக்கு வந்து அது நல்லாவே வலிக்குது, ஏன்னா வந்து கிளாஸ் வந்து அங்கே குத்திடுச்சு. அப்போ தான் ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் விளையாட்டு பொருள் இல்லை, தூக்கி போட்டாங்கன்னா நீ இந்த மாதிரிலாம் என்னை காப்பாற்ற வராத, அது உன்னோட கழுத்தில் கிழிச்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷன் வந்து டெங்கிட்ட சொல்கிறான். டெங்கு என்ன சொல்கிறான்னா, நான் அப்போ எதுவுமே யோசிக்கல, உன்னை காப்பாற்றணும்னு தோணுச்சு அந்த டைமில், அதனால வந்து நான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன், எதையுமே யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டெங் சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் டெங் என்ன கேட்குறான்னா வந்து, நீ இப்போ எனக்கு மருந்து போடுறதுக்காக தான் வந்து நீ அங்கே பாடாமல் வந்து டக்குன்னு ஓடி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே வந்து நம்ம ஊசிஷனும் இது திருந்தவே திருந்தாது, எப்போ பாரு டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊசிஷனை வந்து டெங் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நான் அதுக்காகலாம் ஒன்றும் வரல, நான் 50% தான் வந்து உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன், இன்னொரு 50% வந்து வேண்டக்கான என்கிட்ட அது வாங்குறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னோடனே டெங் வந்து கோவத்தில் இதுக்கு தான் வந்தியா, நீ இன்னும் அந்த வேண்டக்கானை எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். உனக்கு அதானே வேணும், இங்கே வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெங்கும் வந்து கோவத்தில் வந்து போய் அந்த வேண்டக்கானை வந்து எடுத்து கொடுக்குறான். உடனே வந்து நம்ம ஊசிஷனும் வந்து அவனோட அமௌண்ட் 450 இருக்கும்ல, 5 பேக்கெட்ஸ்னால் 450, அதை வந்து அவனோட டேபிளில் வச்சிடுறான். நம்ம டெங்கும் வந்து அந்த வேண்டக்கானை வந்து ஊசிஷனுக்கு வந்து கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஊசிஷன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். ஆனாலும் வந்து நம்ம டெங்குக்கு எதுவுமே புரியல, அவன் வந்து இன்னும் கோவத்தில் தான் இருக்கான் ஊசிஷன் மேலே. அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி வந்து ப்ளூ மூன் பாரை காமிக்கிறாங்க. அங்கே எப்பயும் போல் ஹெங் வந்து அங்கே நின்றுட்டுருக்கான். நம்ம டெங்கும் வந்து எப்பயும் போல் வந்து அங்கே குடிக்கிறதுக்கும் சிகரெட் பிடிக்கிறதுக்கும் வந்திருக்கான். வந்து இந்த தடவையும் வந்து ஒரு ஜூஸ் வந்து அதாவது விஸ்கி மாதிரி வாங்கி அவனும் குடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஊசிஷனும் வந்து எப்பயும் போல் பாடுறதுக்காக ரெடி ஆகிட்டான் ஸ்டேஜில். இவனை வந்து பாடுறதுக்காக கிட்டார் ரெடி பண்ணிட்டு அவனும் வாசிச்சிட்ருக்கான். நம்ம டெங்கும் அங்கேருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த பாருக்கு வந்து ஹாவோ வரான். ஹாவோ வந்து எதுக்கு வரானே தெரில. அதை பார்த்தோன்னே நம்ம ஹெங் வந்து என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து எப்பயுமே ப்ளூ மூன் பார்க்குலாம் வரமாட்டான், சிட்டி ஸ்ட்ரீட்ஸில் தான் வந்து சும்மா சுற்றிட்டு இருப்பான், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரில, என்ன பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங் வந்து டெங்கு கிட்ட சொல்லிவிட்டு அவன் வந்து அவனை பார்க்குறதுக்காக போவான். ஹாவோவை பார்த்தோடனே வணக்கம் அண்ணா, என்னண்ணா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங்கும் அவன்கிட்ட கேட்பான். அவன் என்ன சொல்லுவான்னா, இங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து அங்கே ஒரு பொண்ணு வந்து, நீங்கள் சொன்ன பையன் வந்து ஆல்ரெடி புக் ஆகிட்டான், அதனால் அவன் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாவோ கிட்ட சொல்லிகிட்ருப்பான். உடனே ஹாவோ வந்து முறைச்சி பார்த்துட்ருப்பான். அப்போ தான் ஹெங் என்ன சொல்லுவான்னா, ஆல்ரெடி புக் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டு இவன் கூட அனுப்ப அந்த பையனை அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹெங் வந்து டெங் கிட்ட வந்து சொல்லுவான், எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு தெரில, ஏதோ பிரச்சனை தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இங்கே ஊசிஷனு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு பாடிட்டுருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹாவோ பார்க்குறான். ஹாவோ பார்த்துட்டு, இந்த சிங்கர் தானே வந்து கிறிஸ் லவ் பண்ணான்,
இவன் பார்க்குறதுக்கு வந்து அழகாக தான் இருக்கான், அதுவும் இல்லாமல் ப்ளூ லிப்ஸ் வேறு போட்டிருக்கான், அவனோட லிப்ஸ் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இருக்குது, இது கண்டிப்பாக கிறிஸோட டைப்பு தான், அதனால தான் வந்து அவன் லவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை இங்கே கூப்பிடு, நான் வந்து அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெங்கி கிட்ட வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.